வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 9 என்ன பார்க்க போகிறோம்? மிரர் ஒர்க்கோட டே 7 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட டே 7 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரமாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கன்சிஸ்டண்ட்டாக, அந்த மிரர் ஒர்க்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், நம்ம செம்மையாக பண்ணியிருக்கோம்ப்பா, வெரி குட், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோங்க. ஸோ இந்த டே 7 வரைக்கும் பண்ணவங்களுக்கு ஒரு வெரி பிக் ஹேட்ஸ் ஆஃப், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை அழகு லிசனரே. அப்படி பண்ணாதவங்களுக்கு இட்ஸ் ஓகே, நீங்கள் முடிஞ்சா இல்லை டே 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெய்லி ஒன்றா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அதாவது ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்கும் அதில். ஸோ அதை மட்டும் எடுத்து பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அதான், நம்மளுக்கு மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது, ஒரு மெடிடேஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் அஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதனால் இனிமேல் வந்து மெடிடேஷன் வந்து கட் பண்ணிவிட்டு மிரர் ஒர்க் எக்ஸசைஸும், அதுக்கப்புறம் முன்னாடி கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கான்டென்ட், அதையும் அந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸும், அதுக்கப்புறம் வந்து யுவர் ஹார்ட் தாட் அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து மெடிடேஷன் வேணும் உங்களுக்கு, டெய்லியும் ஒரு மெடிடேஷன் கொடுத்துருப்பாங்க, யுவர் டே 7 மெடிடேஷன், யுவர் டே 8 மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் த காரிகா 32 இல்லாட்டி வானம்பாலம் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு பிக்சர் எடுத்து அனுப்புகிறேன். இல்லைனா நீங்கள் புக்கு வந்து மிரர் ஒர்க் புக்கு கூட எடுத்து வாங்கி படித்து பார்க்கலாம். ஸோ அதுலேயும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஸோ அதனால் இன்றைக்கோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னையோட மிரர் ஒர்க்குள்ளே நம்ம இன்றைக்கி போகலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களை பார்த்து ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் டூயிங் யூ மிரர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தை இங்கே செய்யும் போதும் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசு ஏங்கும். அதனால் அது வெளியே தேடாமல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம கொடுத்துக்கணும். அதுக்காக தான் இது நம்ம சொல்கிறோம், முக்கியமாக அந்த அஃபர்மேஷனை. இது நீங்கள் சொல்ல உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களே நீங்கள் வந்து ப்ரௌடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஐயோ ஜாலிப்பா எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்ரிசியேஷன் எங்கே வருது? நம்ம கிட்டது வருது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஸ்பெஷலாக செம்மையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த அஃபர்மேஷனை சொல்கிறாங்க. அந்த அஃபர்மேஷன் என்னன்னா, I love you, I really love you and I'm so proud of you for doing a mirror work அப்படிங்கிற அஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் அஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் சிமிலராக. ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்லணும். ஐ ரியலி லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் டூயிங் எ மிரர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முன்னாடி வந்து நம்ம பேர் இல்லாமல் சொன்னோம், இதை நீங்கள் பேரோடு சொல்லலாம், பேர் இல்லாமல் கூட சொல்லலாம். பேரோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் பேரோடு சொல்ல முயற்சி பண்ணுங்கள், ஓகேவா? இதை வந்து 10 முறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்ணாடியை பார்த்து உங்கள் நெத்தியில் ஒரு பட்டன் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பட்டனில் என்னென்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன் அமுக்கும் போது என்னென்ன விஷயங்கள் ரிஜெக்ட் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓல்டு பிலீவ்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும்ல, நான் ஒரு வேஸ்ட்டு, என்னால் அது பண்ண முடியாது, எனக்கு இப்படி தான், நான் அப்படி அசிங்கமாக இருக்கேன், எனக்கு ஏன் மட்டும் எல்லாமே தப்பாக நடக்குது, இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து நம்ம வெளியே எடுத்து விட போகிறோம், ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் அமுக்கி. ஸோ இந்த பட்டனை நீங்கள் கையை எடுத்து உங்கள் விரல் எடுத்து அந்த பட்டனை அமுக்கிறது தான் இமேஜின் பண்ணுங்கள். அதை நீங்கள் அமுக்க உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகிறதா இமேஜின் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்கள் கண்களை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, புதுசான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மைண்டுக்கு ஏற்ற போகிறோம். அதாவது இப்போ நம்ம மைண்டில் ஆல்ரெடி நிறைய வந்து நம்ம மைண்டுன்னு சொல்லலாம், மைண்டில் ஆல்ரெடி நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு வேஸ்ட்டு, என்னால் ஒன்று பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் எப்படி அதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா? அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வந்து ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ எம் வில்லிங் டு லெட் கோ, ஐ எம் வொர்த் லிவிங், ஐ எம் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் த வே ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ அதாவது எனக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நான் வந்து லெட் கோ பண்ண நான் விருப்பப்படுறேன். அண்ட் வந்து நான் வந்து லவ் பண்ணுறது தகுதியான ஒரு நபர், ஐ எம் வொர்தி லிவிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஐ எம் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் த வே ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னோட மிரர் ஒர்க் எக்ஸசைஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் டூயிங் த மிரர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம மைண்டில் நம்ம நெத்தியில் ஒரு பட்டன் இருக்கிறதா இமேஜின் பண்ணி அந்த பட்டன் அமுக்கும் போது தேவையில்லாத நெகட்டிவான அஃபர்மேஷன்ஸ், தேவையில்லாத நெகட்டிவான பிலீவ்ஸ்லாம் நம்ம மைண்ட் விட்டு போகிறதா நம்ம இமேஜின் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம கைகளை எடுத்து நம்ம விரல்களை எடுத்து அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம விட்டு போகுது. அதுக்கப்புறமா ஒரு இடம் காலியாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நமக்கு எது தேவையோ அதை போட்டு நம்ம வந்து சீடு போட்டு விதை போட்டு வச்சுக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் நமக்கு வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நம்ம இங்கே விதை போடுறோம். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ எம் வில்லிங் டு லெட் கோ, ஐ எம் வொர்த் லவ்விங், ஐ எம் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் த வே ஐ ஆம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னா ஐம் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், இல்லாட்டி ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் என்னால் பண்ணிக்க முடியும், என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட இங்கே வேணும்னா ஆட் பண்ணி
பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் அந்த புக்கில் சொல்ல, இது நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது யுவர் ஹார்ட் தாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ரைட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக முக்கியமாக சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் சிலர் சொல்ல முடியுமா, நம்மள பலரையும் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் வந்து ஆப்பு வந்துக்கினே இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? சில நேரத்தில் பலர் வந்து சொல்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நானும் இருந்தேன் பயங்கரமாக. அதுக்கப்புறமா எனக்கு புரிய வந்தது, நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் நீங்கள் கொஞ்சம் உத்து பாருங்களேன், ஏதோ ஒரு க்ரோத் நடந்திருக்கும். ஒரு க்ரோத்துக்காக தான் ஒரு சேஞ்சுமே நடந்திருக்கும். நீங்கள் ஸ்கூல் படித்ததாக இருக்கட்டும் சரி, காலேஜ் படிக்கிறதா இருந்துச்சுன்னா நடந்த விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க. இல்லைப்பா இது செட் ஆகாதுப்பா அப்படின்னா, இது செட் ஆகாது, நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் குவிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்கள் க்ரோத்தை நோக்கி தான் இருந்திருக்கு. நீங்கள் வந்து குவிட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பே என்னை விட்டு போயிடுச்சு, இது வந்து ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து நேம் அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து இல்லை, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், என் க்ரோத்தை நோக்கி நான் போக போகிறேன். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம தானே. நீங்கள் இது அது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் குவிட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அப்போ அது உங்களுக்கு சரியான விஷயமா தானே அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு சரியாக தான் நடக்குது, என் க்ரோத்தை நோக்கி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ப போகிறீங்க. ஸோ அதுக்கான அஃபர்மேஷன் தான் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் ரைட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றினீங்க. ஸோ வேணும்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் டுவர்ட்ஸ் மை க்ரோத் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஐ என்ஜாய் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்ல உங்கள் மைண்டும் உங்கள் மனசும் பயங்கரமாக நம்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்பிக்கைப்புள் வாழ்க்கை. அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு டெஸ்ட்ராய் பண்ணவே வராது. கண்டிப்பாக அது உங்களை வளர்ச்சியை நோக்கி தான் வரும் அப்படிங்கிறத உங்களால் நம்பவும் முடியும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் நம்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிது. அதனால் நீங்களும் அதை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முனுக்கு ஜாலியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த நோட்டோட இந்த Day 7 மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் நம்ம முடிக்கலாம். இப்போ வந்து மெடிடேஷன் நான் சொல்லியிருந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாவோ இல்லைனா வந்து மெசேஜாவோ பண்ணுறேன். நான் மெசேஜ்னால் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இல்லைனா நீங்கள் வந்து மிரர் ஒர்க் புக்லையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த 7 days பண்ணீங்களா, இல்லாட்டி நீங்கள் பண்ணலையா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் கன்சிஸ்டண்டாக பண்ணுறோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னா எதனா ஒரு ஸ்டெப் நம்ம சைட்லேருந்து கொண்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு ஸ்டெப்பாக சின்ன ஸ்டெப்பாக கொண்டு வாங்க. ஐ ரியலி லவ் யூ, ஐ ரியலி லவ் மை செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி சொல்லலை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இவங்களே லூசியாகவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது சிலருக்கா சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட மாத கணக்கில் ஆகலாம், நாட்கள் கணக்கில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மேபி உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஒரு இடத்துல முடியல, ஸ்டக் ஆகிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஒரு விஷயத்த Day 1 மிரர் ஒர்க் எக்ஸசைஸ்னால் அது Day 1 முடிக்கலாம் கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அது வந்து Day 2க்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். Day 2 எக்ஸசைஸை இன்னும் கொஞ்சம் லேட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப அவசரம்லாம் கிடையாது. 21 days 20 days பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணால் தான் அதோட சேஞ்ச் நடக்கும். நம்புங்க, ஒன்றுமே வந்து எந்த தீங்கும் ஏற்படாது. இது அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிஜமாலே ஒரு நல்ல ஒரு க்ரோத் நோக்கின விஷயமாக தான் இருக்குது. அதை பண்ண எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வருது. என்னை சுற்றி இருக்க நிறைய விஷயங்கள் நிறைய மாறுது, நிறைய நம்பிக்கை வருது, அண்ட் நிறைய வந்து எனக்குள்ளே இருக்க பயங்களை நான் ஈஸியாக லெட் கோ பண்ண முடியுது. அதனால் நீங்கள் நம்பி பாருங்கள், நம்ம இந்த ஜேர்னிக்குள்ளே நம்மளும் இதை போகலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து செம்மையாக சூப்பராக க்ரோ ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த மிரர் எக்ஸசைஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா காரிகா 32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு அழகு இன்ஸ்டாகிராம் பேஜான வானன்ப வாழலாம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நம்ம தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ நான் இன்ஸ்டாகிராமே இல்லைப்பா, நான் வந்து மெயில் ஐடி தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க. நம்ம வானன்ப வாழலாமுக்கு ஒரு மெயில் ஐடியும் இருக்குது. வானன்ப வாழலாம் @gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். வேறு ஏதாவது டாபிக் சஜஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதையும் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்து மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ Day 7 அப்படியே நான் கிளம்பிட்டு நான் Day 8 சந்திக்கிறேன். நன்றி ஃபார் போரா வராது பொழுதுபோனா கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளோடு செலவிட்டதற்கு. இது போன்ற வேறு ஒரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.